விசாரணைன்னு சொல்லி 2-3 நாள் உள்ளே வச்சிருந்து அவனை அடித்து துன்புறுத்தி அவனை கன்ஃபெஷன் வாங்குறது தான். இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அடிக்க வேண்டியதில்லை. எனக்கு ஏ தான் தப்பு பண்ணியிருக்கேன், பட் நீ பி நீ ஒத்துக்க, ஏ என்னால் அரெஸ்ட் பண்ண முடியும், ஏன்னா பண்ண முடியாதுன்னு போது தான் பி என்ன பண்ணுவான், நானோ நீங்களும் யாராக இருந்தால் நான் ஏன் சார் ஒத்துக்கணும்? உங்கள் துறையில் இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு கஸ்டடி எடுத்து நடந்ததுக்கு நீங்கள் எப்போ பதவி விலகுறீங்க? இதுக்கு மேலே அந்த பதவியில் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்பே சொன்னார். இப்போ அந்த அறிக்கையை எடுத்து வச்சா 22 தடவை போடணும், போட்டு ரிப்பீட் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ நடந்திருக்கு. திடீர்னு ஒருத்தர் சூர்யான்னு ஒருத்தர் வருவார், திடீர்னு ஜெயம் ரவின்னு ஒருத்தர் வருவார், இந்த சித்தார்த்னு ஒருத்தர் இருக்கார், அவர்லாம் வருவார். அவர்லாம் திடீர்னு வந்துட்டு உள்ளே வந்து அப்படியே நேராக பெனிக்ஸோட ஆவியிலே பூந்துருவார், நானும் பெனிக்ஸ் அண்ணன் தம்பின்னு. இப்படி இருக்கிறவங்கலாம் இந்த 22 நடக்கும்போது சைலண்ட் மோடு மட்டும் இல்லை, ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அவர் பீரியடில் எடப்பாடி அவர்கள் தான் வச்சுருந்தார் உள்துறையை. நீங்கள் நேராக அவர்கிட்ட போனீங்கன்னா, ஐயா அப்படி தப்பு நடக்குதுன்னு கேட்டால் அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு கடன் வந்துடும். இப்போது யார்கிட்ட போவீங்க? சிஎம்கிட்ட போகிறதா, உதயநிதி ஸ்டாலின்கிட்ட போகிறதா, இல்லை அவங்க மருமகிட்ட போகிறதா, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. இந்த ஜெய் பீம் படம் பார்த்து மிகுந்த கவலை விட்டுறேன், கதறி கதறி அழுதேன், இரவெல்லாம் கண் வீங்கி விட்டதுன்னா முதல்வர் சொன்னார். இன்னைக்கு என்ன நிலைமை? 22 பேர் இறந்தாங்க இல்லைங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? விவேக் சொல்கிற மாதிரி அதே தான் இவருக்கும் ஒன்றுங்களே, அதே தான் இவருக்கும் போவோம். இதை யாருமே சீரியஸாக எடுத்துக்கல. திமுக ஆட்சியை பிளைண்டாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. திமுக ஆட்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குது, அதுக்கு ஒரு வேற காரணங்கள் இருக்குது. இது வெளியில் வந்துச்சு, வெளியில் வராத பழைய டெத்து நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அடிச்சுட்டு 3 நாள் பொறுத்து இறக்குறவங்களாம் இருக்காங்க. அப்போ போய் நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களையும் அடிச்சிடுவேன், நான் கூட்டு வரதே நீ மறந்துடுன்னு சொல்லி மிரட்டுற எத்தனையோ போலீஸ் இதில் பார்த்துருக்கோம். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து லாக்அப் டெத் அப்படின்றது எந்த ஆட்சி காலம் இருந்தாலும் இங்கே இருக்குது. அது முக்கியமாக திமுக ஆட்சி காலத்தில் வந்து 2022 கணக்கு பார்க்கும்போதே 23-24க்கு மேலான லாக்அப் டெத் வந்து நடந்திருக்கு. ஸோ தற்போது அஜித்குமார் அப்படின்றவர் வந்து இறந்திருக்காரு. இதை லாக்அப் டெத் அப்படின்னு எடுக்கலாமா, இல்லை போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது கஸ்டடி டெத் அப்படின்னு எடுக்கணும்? இந்த லாக்அப், இந்த கஸ்டடி டெத், இதுக்கெல்லாம் வந்து சிஆர்பிசியில் 167(2) என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனை நீங்கள் ஒரு அரெஸ்ட் பண்ணிங்கன்னா, லீகலாக வந்து அரெஸ்ட் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் காரணம். நீங்கள் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிக்கிங்க, எப்போ வேணாலும் நீங்கள் அவனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் இது மாதிரி தான் 1 வாரம் 10 நாள் வச்சுருப்பாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது இல்லீகல் அரெஸ்ட்டுன்னு, அதாவது வெளியில் சொல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சுக்கிறது, வீட்டில் யாருக்கும் சொல்கிறதில்ல, சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறதில்ல, வந்து கேட்டால் விசாரணை அப்படின்னு சொல்லிடுறது. விசாரணைன்னு சொல்லி 2-3 நாள் உள்ளே வச்சுருந்து அவனை அடித்து துன்புறுத்தி அவனை கன்ஃபெஷன் வாங்குறது தான். இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அடிக்க வேண்டியதில்லை. எவிடன்ஸ் இல்லாத இடத்துல கண்டிப்பாக அவனை அடித்து சொல்லி வாங்குவாங்க. நான் இந்த இதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்காக வந்து அடிக்கிறது தப்பு, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்குது. சில இடத்துல அதை அடித்தா தான் அவங்க உண்மையை சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் எங்கே நீங்கள் எவிடன்ஸ் இல்லாத இடத்துல அவனை ஒத்துக்க சொல்லி கம்பல் பண்ணுறீங்க பாருங்கள். நீ கொலை செஞ்சதுக்கான ஆதாரம் உண்டு, என்கிட்ட இருக்குது, இதுதான் ஆதாரம் பார்த்துட்டு, ஆனால் உன் கூட யார் வேலை பண்ணாங்க அப்படின்னும் போது அடிக்கிறது வழக்கம், எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது அவங்க உண்மையை சொல்லணும்னா கூட பரவாயில்ல, நீ உள்ள குற்றம் செஞ்சன்றது ஒத்துக்கிட்டேன், அது உன் மேலே ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு, பட் இதை நீ மட்டும் பண்ணியா கூட 5 பேர் பண்ணாங்களா அப்படி கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, நானே மாட்டிக்கிட்டேன், இன்னொரு 5 பேர் தானே சொல்லிட்டு லைட்டாக அடித்தாலும் என்ன பண்ணுவான், சார் அடிக்காதீங்க சார் உண்மையை சொல்லிடுறேன்னுவான். இது எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, முதல்ல அவனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க பாருங்க, நீ தான் இதை செஞ்சேன்னு ஒத்துக்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அங்கே தான் இந்த கஸ்டடி டெத் வருது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, நகை உள்ளே வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சாமானிய மனிதன் வந்து இன்னொருத்திட்ட வண்டி கொடுக்குறோன்னு தெரிஞ்சால் நம்ம எந்த அளவுக்கு அதை சேஃபாக வச்சுட்டு போவோம் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதை தாண்டி அவருக்கு அங்கே இருக்குது அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேச்சு மூலமாக ஏதோ தெரிஞ்சாதான் அந்த நகையை எடுக்கணுன்ற ஒரு விஷயம். ப்ளஸ் அஜித்குமார் அவர்கள் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, என் நண்பருக்கு கூப்பிட்டு நான் வந்து வண்டி எடுத்து வைக்க சொல்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இங்கே நடந்திருக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அந்த கூட இருந்த நபர் தானே அப்போ வந்து வண்டியை ஓட்டுனவர் மேலே தானே அதிகமாக இந்த அஜித்குமார்ன்ற பர்சனை வந்து டார்கெட் பண்ணுறதும், அதுவும் இல்லாமல் அவரோட தம்பி அம்மாவை வந்து திமுகவுடைய ஆட்கள் கார்ல வர கூட்டிட்டு போனாங்கன்ற ஒரு விஷயம். அதாவது அவர் வந்து கோயிலில் வேலை செஞ்சவர்னு நினைக்கிறேன், அவர் தற்காலிக காவலராக இருக்காரு. அவரை வந்து ஒரு டாக்டர் ஃபேமிலி வந்து
கார் எடுத்து உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட கொடுத்தா சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் ஓட்டலில் இன்னொருத்தர் ஓட்ட வச்சிருக்காரு, அவர் வாங்கியிருப்பாரு. இப்போ போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு யார் உண்மையிலே எடுத்திருப்பாங்கன்னு. எடுத்தவங்களை விட்டுட்டு இவரை ஃபிக்ஸ் பண்ண நினைக்கும் போது தான் கஸ்டடி டெத் வருது. நான் சொன்னது முதல்ல புரிஞ்சுட்டீங்களா? முதல்ல நீ தான் தப்பு பண்ணன்னு தெரிஞ்சுட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஏ தான் தப்பு பண்ணியிருக்கேன், பட் நீ பி நீ ஒத்துக்க, ஏ நல்லா அரெஸ்ட் பண்ண முடியும், ஏன்னா பண்ண முடியாதுன்னு போது தான் பி என்ன பண்ணுவான், நானோ நீங்களும் யாராக இருந்தால் நான் ஏன் சார் ஒத்துக்கணும், நல்ல ஃபேமிலி நான் ஏன் ஒத்துக்கணும், முடியாதுன்னு சொல்கிறான் பாருங்க. அவனை அடிப்பாங்க, ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணு, 3 மணி நேரம் பொறுத்து திருப்பி அடிக்கலாம்னு அடிப்பாங்க. அடிக்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுன்னா, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டு ஒத்துக்கப்பா, நீ அடி தாங்க மாட்ட, ஒத்துக்க, நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எழுதி வாங்கினாங்கன்னா நம்ம ஊரில் வந்து மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவோம், பொதுவாக என்ன பண்ணுவோம், 99% என்ன பண்ணுவாங்கன்னா, மெக்கானிக்கலாக என்ன பண்ணுவாங்க, போலீஸ் கொண்டு வந்து விட்டாலே அவங்க ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் ரிமைண்ட் பண்ணி எல்லாம் போய் அவங்க உள்ளே போய் வெளியில் வந்து எல்லாம் வரத்துக்குள்ளே அவனுக்கு அகேன்ஸ்டாக ஃபேப்ரிகேட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. அந்த பல கேஸில் அது அக்யூட்டல் ஆகும், பல கேஸ் அது கன்விக்ஷன் ஆகும். அந்த நான் ஏன் அந்த ஒத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பாடம் இருக்குல்ல, அவங்க தான் அடி வாங்கி சில நேரத்தில் ரொம்ப அடிப்படாத இடத்துல பட்டுதாச்சுன்னா இறந்துருவாங்க. இது வந்து கஸ்டடி டெத். இது ஏன் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த எதிர்கட்சி தலைவர் அந்த இப்போ இருக்க முதல்வர் என்ன சொன்னார்னா, அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் நடக்கும்போது ஒரு அறிக்கை விட்டுருந்தார். இந்த மாதிரி முதல்வருக்கு இது ஒன்றே போதும் சான்று, உங்கள் துறையில் இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு கஸ்டடி டெத் நடந்ததுக்கு நீங்கள் எப்போ பதவி விலகுறீங்க, இதுக்கு மேலே அந்த பதவியில் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்பே சொன்னார். இப்போ அந்த அறிக்கையை எடுத்து வச்சா 22 தடவை போடணும், போட்டு ரிப்பீட் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் யாருமே அப்போ பண்ணா மாதிரி, ஜெயராஜ் பெனிக்ஸை பண்ணா மாதிரி இப்போ யாருமே பொங்க மாட்டுறாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன, இப்போ நாங்கள் அதிமுக கிடையாது, திமுக கிடையாது, இப்போ எங்களை போன்ற கட்சியில் இருக்கிறவங்க, பிஜேபியில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறோம்னா, அது என்ன அது அதிமுகவுக்கு பண்ணால் மட்டும் சம்பந்தமே இல்லாதுங்க. அதிமுக தப்பு பண்ணால் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக பண்ணால் நான் வியப்படைய மாட்டேன். ஆனால் அதிமுக தப்பு நடக்கும்போது எங்கிருந்தோ அமெரிக்காலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஜமைக்காலேருந்து சில குரல் வரும், நடப்பது நான் காட்டாட்சியா என்ன ஆட்சி, எடப்பாடியை பதவி விலகுன்னு. திடீர்னு ஒருத்தர் சூர்யான்னு ஒருத்தர் வருவார், திடீர்னு ஜெயம் ரவின்னு ஒருத்தர் வருவார், இந்த சித்தார்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்லாம் வருவார். அவர்லாம் திடீர்னு வந்துட்டு உள்ள வந்து அப்படியே நேரம் பெனிக்ஸோட ஆவியிலே பூந்துருவார், நானும் பெனிக்ஸ் அண்ணன் தம்பின்னு. இப்படி இருக்கிறவங்கலாம் இந்த 22 நடக்கும்போது சைலண்ட் மோடு மட்டும் இல்லை, ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிடுறானுங்க இவங்கெல்லாம். அப்போ எனக்கு என்ன வருது தோணுதுன்னா, அப்போ உன் பிரச்சனை பெனிக்ஸ் மேலே இல்லை, உன் கோபமும் ஆற்றாமையும் உனக்கு வந்து பெனிக்ஸ் மேலே கிடையாது, அந்த ஆட்சி மேலே. அந்த ஆட்சிக்கு நீங்கள் பே பண்ணப்படுறீங்க, யாரோ உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, கரெக்டாக பேசுறீங்க. ஒரு நல்லவனாக இருந்தால் எங்கே நடந்தாலும் பிரச்சனை சொல்லணும். 2021 இன்னி வரைக்கும் 24 கஸ்டடி டெத் நடந்திருக்கு. அதில் ஒரு பையன் 17 வயசு ஒரு பையனை கூட டார்ச்சர் பண்ணி 96 இடத்துல காயம் ஏற்பட்டு அந்த பையனை ஜுவனைல் ஹோம் இருக்க பையனை கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பொங்கவே பொங்க மாட்டாங்க யாருமே. நானும் ஏதாவது ஒருத்தன் பொங்குவானான்னு பார்க்குறேன், ஒருத்தனும் பொங்க மாட்டான். இந்த கோவன் ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கன்னு தெரியல, விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு என்ன கோவம் வருதுன்னா, அப்போ உன் பிரச்சனை வேற. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்? இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது தான் பாஜகவுடைய தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் அவரோட எக்ஸலத்தில் போடும்போது சொல்றாரு, கடந்த வாரமும் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் 2 பெண்களும் சேர்ந்து அவங்க ஒரு பாலியல் தொல்லை கம்ப்ளைண்ட் பண்ண போன இடத்துல அவங்களையும் சரியான விதத்தில் வந்து ட்ரீட் பண்ணல அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது இப்படி நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏதாங்க நாங்கள் 3 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியில் உள்துறைங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியல. போலீஸ் வந்து அராஜகம் கட்டவுக்கு விட்டுப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே கண்ட்ரோல் யாரும் இல்லை. யாருக்கும் எடப்பாடி அவர்களை சொல்கிறாங்களே, அவர் பீரியட்ல எடப்பாடி அவர்கள் தான் வச்சிருந்தார் உள்துறையை. நீங்கள் நேராக அவர்கிட்ட போனீங்கன்னா, ஐயா அப்படி தப்பு நடக்குதுன்னு கேட்டால் அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு பலன் வந்துடும். இப்போது யார்கிட்ட போவீங்க? சிஎம்கிட்ட போகிறதா, உதயநிதி ஸ்டாலின்கிட்ட போகிறதா, இல்லை அவங்க மருமகிட்ட போகிறதா, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல. ஜெயலலிதா அவர்கள் பீரியட் கேட்கவே வேண்டியதில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் அந்த காவலரோட பரம்பரை தப்புனாது. அவங்க கொடுக்குற தண்டனையை பார்த்தா அந்த காவல்துறை என்ன ஆகுன்னு தெரியாது. ஸோ எதுவுமே கண்ட்ரோலும் கிடையாது, பயமும் கிடையாது. நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம், எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. நாங்கள் இந்த தொழிலில் இருக்கிறோம், அப்பட்டமாக ஒரு தப்பு நடக்குது, திருடு நடக்குது, இம்பர்சனேஷன், ஆள் மாறாட்டம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, கேட்டால் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் உடனே வேண்டியவங்கன்னா கூப்பிட்டு வச்சு எஃப்ஐஆர் போட்டு வேற ஒருத்தனை அடிக்கிறாங்க. காவல்துறை தன் செயல் இழந்துருச்சு. இனிமேலும் அதை நம்பி பிரயோஜனம் இல்லை. இன்னும் 10 மாதம் தான் இருக்குது. நான் ஒரே ரிக்வெஸ்ட் என்னன்னா, 10 மாதம் தயவுசெய்து காவல்துறை அந்த காவல்துறை பில்டிங் எல்லாம் அப்படியே சேமிச்சு தயவுசெய்து கொடுத்துட்டு போயிடுங்க எங்ககிட்ட. அது வரைக்குமாவது காப்பாற்றுங்க. இதுவும் போச்சு வச்சுங்களேன், அப்புறம் நாட்டில் எதுவுமே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நடந்த அந்த கஸ்டடி டெத் எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க போலீஸோட எக்ஸஸ் கூட சொல்ல முடியாது.
அந்த இந்த போக்கு என்னை எவன் கேள்வி கேட்பான்? நாங்கள்லாம் அபவ் லா, நாங்கள்லாம் வந்து யார் எங்களை கேள்வி கேட்பீங்கன்னு. ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள அவங்கள அடிக்கிறாங்க, ஒரு குழந்தைய கற்பழிச்சிட்டான்னு அப்பா அம்மா போய் கேட்குறாங்க, அவங்கள அடிக்கிறாங்க. இது எங்க எனக்கு என்னங்க, தவறு நடப்பது சகஜம், எல்லா உலகத்தை எல்லா நாட்டிலையும் குற்றம் நடக்கும். குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றீங்கல்ல, இந்த முதல்ல ரியாக்ட் பண்றாரா? ஒருத்தர் ஒரு டிஜிபி வந்து பல்ல உடைக்கிறாரு, அவர் இப்ப நல்லா தான் இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியும், நல்லா இருக்காரு. இவ்வளவு தவறு நடக்குது, அதை பத்தி கவலையே இல்லை. ஒரு அறிக்கை விட்டாரா? ஒரு என்ன பண்ணிருக்கணும் அவரு? இந்த மாதிரி இத்தனை நாள் நடந்திருக்கு, நான் எடப்பாடி பீரியட்ல சொன்னதை நான் இப்ப பார்த்தேன், மனம் வருந்துகிறேன். இப்ப புரியுது எனக்கு. எடப்பாடி அவர்களே, உங்கள் மீது தப்பு கிடையாது. நீங்க உள்துறை வச்சிருந்தீங்க, ஆனா உங்க கண்ட்ரோல் இல்லை. என் கண்ட்ரோல் எப்படி இல்லையோ அது போல அன்னைக்கு உங்க கண்ட்ரோல் இல்லை. நான் தப்பா உங்களை பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். இல்ல நான் எப்படி நடவடிக்கை எடுக்கணும் பாரு, அது மாதிரி நீ எடுத்தியா அப்படியே கேட்கணும். ஒண்ணுமே இல்லாம அப்படியே கடந்தா என்னங்க அர்த்தம்? அப்படியே விட்டுலாமா? அப்படியே 2-3 நாள் பொறுத்து வேற பிரச்சனை வந்துடும். அப்புறம் இன்னொன்று, இது நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்னு ஒரு பிரச்சனை வரும். சமஸ்கிருதத்து நிதி அதிகமா, தமிழுக்கு கம்மியான்னு வரும். தமிழ் என்ன சாதாரண நினைச்சியா, இந்தியா தமிழா அப்படின்னு வரும். அப்புறம் கீழடி ஒன்று இருக்கு, கீழடி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டீங்கன்னா இது மறந்துடும். இன்னொரு விஷயம் வந்து சிவகாமியும் நிகிதா அப்படின்றவங்க தாயும் மகளும், அவங்களுக்கும் தலைமைச் செயலகத்தில் இருக்க ஒரு அதிகாரியோட ரிலேட்டிவ்னால இந்த கேஸில் ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்களில் ஒருத்தவங்களும் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவகாமி அவர்களும் அவங்களுடைய மகளும் கொடுக்குற வீடியோவில் அவங்க சொல்கிறது, நாங்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் நாங்கள் வந்து அறநிலைத்துறைக்கிட்ட, அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போட்டாங்களா, என்ன பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்களா, எதுவுமே எங்ககிட்ட சொல்லப்படலை அப்படின்ட்டு அவங்க வந்து வீடியோ மூலமாக பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், 9,500 சவரன் நகையை காரில் வச்சுட்டு போவீங்களா? நான் வச்சுட்டு போக மாட்டேன், நீங்க வச்சுட்டு போங்கன்னு தெரியல. எந்த பொருளை கார்ல வச்சுட்டு போமா? அப்படி கார்ல வச்சுட்டு போற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு தொலைஞ்சு போச்சுன்னா அது கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஏதோ ஒரு அதிகப்படியான ப்ரெஷருங்க, அது நல்லா தெரியுது. அதிகப்படியான ப்ரெஷர் இருந்தா தான் இப்படி கூட்டு போய் அடிச்சு கொள்ற அளவுக்கு வரும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வரலன்னா அவன் என்ன பண்ணுவாங்க? விட மாட்டாங்க. மேலெடுத்த ப்ரெஷர்ல அடிச்சாதான் உண்மையை சொன்னா அடிப்பாங்க. அவர் பென்னிக்ஸ் ஜெயராஜ் விஷயத்த வந்து அப்போ கோவிட்ல ஏன் வயலேட் பண்ணிட்டு சுத்துறீங்க அப்படின்னு சொல்லி எழுத்து கேள்வி கேட்டாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டார்ன்றதுனால அன்னைக்கு அடிச்சதுக்கு அவங்க என்ன காரணம், அதுவும் தவறு தான். இப்போ நான் ஜஸ்டிஃபை பண்ணல, அந்த தவறுன்னு சொல்லும் போது அவங்களே தானே இதுக்கும் வரணும். சூர்யா ஜோதிகாலும் இதுக்கும் வரணும்ல, ஏங்க அப்படி அநியாயம் பண்றீங்க? இல்லை அவங்களாவது ஐயா நான் அவசரப்பட்டு பேசிட்டேன், இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது அதோட மோசமான ஆட்சியா இருக்கு, நான் தயவுசெய்து அடுத்த ஆட்சியா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தானே பேசணும். அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்களே. இன்னொன்று, அஜித்குமார் அவருடைய தம்பி நவீன் அவர்களை கைது செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. கூட இருந்தவங்களும் நண்பர்கள் கூட்டு போனாங்க, இவரை எதுக்கு கூட்டு போனோம் அப்படின்றது போயிட்டு அவரே சொல்றாரு, என்ன அடிச்சு என் அண்ணன் வாயிலேருந்து வந்து உண்மையை வர வைக்கிற ட்ரை பண்ணாங்க அப்படின்றது. எங்க அண்ணனையும் அடிச்சாங்க, விக்கல் எடுக்கும்போது தண்ணி கேட்கும்போது மிளகாய் பொடி கலந்து தண்ணி கொடுத்தாங்க, ராடால அடிச்சாங்க, பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் இருந்தது. அந்த ஊர் மக்களே போய் பார்த்துட்டு சொல்றாங்க, அங்கே மிளகாய் பொடி இருந்தது, ஒரு போலீஸ் அதிகாரி மிளகாய் பொடி வாங்கிட்டு வந்தது நாங்கள் பார்த்தோம். அந்த கோவிலில் நடந்த விஷயத்துக்கு கோவிலில் இருக்க மாட்டுக்கொட்டாலே வச்சு அவர் 1 மணி நேரம் கதறின சத்தம் கூட நாங்கள் கேட்டோன்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த ஜெய் பீம் படம் பார்த்து மிகுந்த கவலை உற்றேன், கதறி அழுதேன், இரவெல்லாம் கண் வீங்கி விட்டதுலாம் முதல்வர் சொன்னார். அது நடந்த பீரியட் எப்போன்னு பாருங்க. ஜெய் பீம் எடுத்த நேரம், அப்போ இருந்த டெக்னாலஜி என்ன, இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளோ இருக்கு. இப்போவே அவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அந்த மிளகா பொடி கலந்த தண்ணியை கொடுக்குறாங்கன்னா அப்போ இவங்க எதை செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு காவல்துறை எங்கேயே போய் நிற்குது. நாங்கள் சொல்கிறோமுங்க, டிஜிபி லெவலில், அது கீழே இருக்க ஐஜி லெவலில் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் தாங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை பிடிச்சிக்கிறாங்க, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க. பியூரோக்ரஸி வந்து டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட்டில். ஆமாம், பியூரோக்ரஸி ஃபெயிலியர் இருக்கும்போது அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் ஃபெயிலியர். இது வந்து இனிமேலாவது நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சமாவது நம்ம பண்ண தப்புக்கு, இத்தனை வருஷமாக நம்ம பண்ண எதையுமே, நம்ம சொன்னது எதையுமே செய்யலை. தயவுசெய்து திமுக தூங்கும் போது கொஞ்சம் யோசிங்களேன், மனசாட்சியோட யோசிங்க. சம்பாதிக்கிறீங்க எல்லாம் ஓகே, நீட்டுன்னு ஒரு பொய் சொல்லி வந்தோம், நீட் அப்படியே விட்டுட்டோம். நாங்கள் வந்த கடன் நகை கடனை அடுத்த நிமிஷமே பண்ண அதில் ஒரு விஷயம் வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னது, சீக்கிரம் போங்கம்மா, நாளைக்கு ஈவினிங்குள்ளே பிரச்சாரம் முடியுது, வச்சு வாங்க அப்படின்னாங்க. இது வரைக்கும் நகை கடன் தள்ளுபடி பண்ணல, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மின் கட்டணம் உயர்வு, நாங்கள் வீட்டுக்கு இல்லை, இலவச மின்சாரம் இல்லை, நாங்கள் ஏற்றுக்கிறோன்றாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன், அப்போது கமர்ஷியல் யார் ஏற்றுப்பாங்க? அப்போ 3.5% ஏறப்போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நேற்று பார்த்தேன், ஒரு செய்தி பார்த்தேன், ஒவ்வொரு டிஇஓ சிஇஓலாம் போய் ஒரு பெரிய நிறுவனங்களில் பார்த்து நன்கொடை கேட்குறாங்களாம். 1 கோடி 1.5 கோடி கொடுங்க, நம்ம இது பில்டிங் கட்டணும், இதை கட்டணும்னு. ஆனால் இந்த பக்கம் வந்து நம்ம பேனா வைக்கிறேன் 100 கோடி கட்டுறேன்னு அங்கே போயிட்டு இருக்கு, இங்கே வந்து நன்கொடை கேட்குறாங்களாம்.
இதுல என்ன தெரியுதுன்னா இந்த ஒட்டுமொத்த இந்த ஸ்பியர் ஆஃப் இதுன்னு சொன்னாங்களே அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு முதல்வர் என்ன பண்ணணும்னா மொத்தத்தையும் பார்க்கறவர் தான் முதல்வர், ஒரு துறையை பார்க்குறவர் அமைச்சர், ஒட்டு மொத்தமாக பார்க்குறாருல எங்க நிதி எப்படி வரணும் எங்க வரணும் இதை பார்க்குறத முதலமைச்சர். நரேந்திர மோடியை கற்றுக்குங்க, தயவுசெய்து நம்ம பிரதமர்கிட்ட கற்றுக்குங்க. ஒட்டுமொத்த நாட்டையும் ஒன்றா பார்த்தனால தான் டிஃபென்ஸுக்கும் பணம் வருது, ரோடுக்கும் பணம் வருது, ராக்கெட்டுக்கும் பணம் வருது. இது எல்லாம் ஒத்தமாக பார்க்கணும். இவர் ஒரே ஒரு ஆளை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த ஆட்சி இன்னும் 10 மாதத்தில் என்னென்ன அவலங்களை சந்திக்க போது தெரியல. பட் இதெல்லாம் வந்து பேத்தட்டிக், மனித சமுதாயத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு அகென்ஸ்டான ஒரு விஷயம். மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து செல்ஃபோன் கேமராலாம் இருக்கும்போது கூட அந்த ஒரு வாலிபரை வந்து அடித்து உதச்சி துன்புறுத்துறாங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் கேட்டு கூட யாரு காதலையும் விழலைன்னா நம்ம எங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு யோசிக்குங்க. அதுவும் இதே சிவகங்கை அதே திருபுவனத்துல இருக்க அதே மடப்புறத்துல அந்த மக்கள் இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க, இது 4வது ஆள் இந்த பையன் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடியே 2 இல்ல 3 விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதையும் அவங்க பதிவு பண்றாங்க. ஸோ முன்னாடி வந்து ஜெயராஜ் வெனிக்ஸ் அவர்கள் வந்து இருந்தப்போ திமுக கட்சியிலிருந்து 25 லட்சம் வந்து கனிமொழி அவர்கள் நேரில் சென்று அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த இதுல எந்த ஒரு விஷயமோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாபோ எதுவுமே வந்து அவங்க இன்னுமே சொல்லலையே அப்படின்ற ஒரு விஷயம். 22 பேர் இறந்தாங்க இல்லைங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? விவேக் சொல்ற மாதிரி அதே தான் இவருக்கும் இன்னொன்னு அதே தான் இவருக்கும் போவோம். இதை யாருமே சீரியஸா எடுத்துக்கல. அப்ப என்னன்னா முதல்வர் அன்னைக்கு இருந்த விஷயங்கள் என்னன்னு இவருக்கு தெரியல. அன்னைக்கு நம்ம என்ன பேசணும், நம்ம மக்கள் நம்ம திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்களா, அதுவும் அவருக்கு தெரியல. தெரிஞ்சா இன்னைக்கு சொல்லியிருப்பாரு, நான் ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன், வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், எதுவுமே சொல்லல. இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அது அப்போ அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். மக்கள் நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சி பிஜேபியா எதிர்கட்சி, அதிமுக எதிர்கட்சி அப்படி பார்க்காதீங்க. நாங்கள் இருக்கும்போது எங்கள் கூட்டணி கட்சி இருக்கும்போது ஆட்சி எப்படி இருந்தது, அப்போ யாரெல்லாம் விமர்சித்தாங்க, இன்னைக்கு யாரெல்லாம் எப்படி இருக்காங்க. அப்போ ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இருக்கு. யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, திமுக என்ன அராஜகம் பண்ணாலும் பரவாயில்ல, திமுக ஆட்சியில் இருக்கட்டும். ஆனால் எதிர்த்து கேட்டுட்டாங்கன்னா அதிமுக பாஜக உள்ள வரக்கூடாது. உள்ள வந்தால் நமக்கு கஷ்டன்றதுனால ஒரு ஒட்டுமொத்த கும்பல் அப்படி இயங்குது. அந்த கும்பலில் மிகப்பெரிய ஒரு பங்கு யாருக்குன்னா சினிமா துறை இருக்கிறவங்களுக்கு. அவங்கெல்லாம் வந்து பேசினாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, ஏன் இந்த சினிமா துறையினர் வரல? அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இதனால என்ன சொல்ல வரோம்னா, திமுக ஆட்சியை பிளைண்டா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. திமுக ஆட்சியை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கு, அதுக்கு ஒரு வேற காரணங்கள் இருக்கு. நீங்கெல்லாம் மக்கள் என்ன பண்ணணும், நியாயத்தை பாருங்க. இங்க ஒரே ஒரு டெத்துக்கு இப்படி பேசினவங்க அதிமுக ஆட்சியில இன்னைக்கு 22 பேர் 24 பேர் இறந்துருக்காங்க. வாயை திறக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் வாயை திறக்கல, திருமாவளவன் வாயை திறக்கல. அப்ப இவங்களோட அர்த்தம் என்னன்னு பாத்துக்கோங்க. அதை வச்சு நீங்க முடிவெடுங்கன்னு சொல்றேன். பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு நேரில் சென்று அந்த வீட்டில் போய் அந்த பெற்றோரை தம்பிக்கெலாம் விசாரிச்சு அவர் வெளில வந்து கொடுக்குற அந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் அப்படின்றவர் வந்து ஒரு சிறுபான்மை கிறிஸ்துவர் அப்படின்றதுனால இந்த நிலைமையும், அஜித்குமார் அப்படின்றவர் ஒரு ஹிந்து அப்படின்றதுனாலையும் அந்த ஒரு பாகுபாடை பார்க்குறீங்களா அப்படின்ற அந்த ஒரு திசையிலையும் இது பார்க்க வேண்டியிருக்கும். திமுக பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றது 100% நம்பலாம். நீங்கள் எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு குழந்தை ஆழ்துறை கிணறுல விழுந்ததுக்கு கூட சிறுபான்மையான தான் போய் பார்த்தாங்க. அவங்க அதில் கூட பாலிடிக்ஸை தான் பண்ணாங்க. ஏன்னா வேற யாருக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுக்கல. இப்போ இந்த இதுவும் பாருங்க, பெனிக்ஸ்க்கும் அப்படிதான் பார்த்தாங்க. ஏன்னா அப்போ தூத்துக்குடி கனிமொழி நிற்கிறாங்க எம்பி, அந்த இடத்துல ஓட்டெல்லாம் வாங்கணும் அப்படின்றாங்க. ஏன் இவங்களுக்கு யாரும் வர மாட்டாங்களா? அஜித்குமாருக்கு யாரும் வர மாட்டாங்க. ஆனால் ஜாதி மதத்தெல்லாம் விட்டுருங்க, மனிதனா பாருங்களேன். மனிதனா பார்த்து எனக்கு என்ன வருத்தம், ஒருத்தர் கூட ஒரு கட்சியிலேருந்து அவங்க கூட்டணி கட்சி ஒருத்தர் கூட தப்புன்னு சொன்னதில்லை. சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது அந்த எஸ்பி பண்ணது. இதுக்கு மேலே சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இருக்குது, அதோட பண்ணல என்ன இருக்குது, அது எஸ்பி பண்ணது. இன்னும் நிறைய இடத்துல நான் ஒன்றுன்னு சொல்கிறேன், இது வெளியில் வந்துச்சு. வெளியில் வராத பல டெத்து நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அடிச்சுட்டு 3 நாள் பொறுத்து இறக்குறவங்களாம் இருக்காங்க. அப்போ போய் நீங்கள் சொன்னீங்கன்னா மற்றவங்களையும் அடிச்சிடுவேன், நான் கூட்டு வரதே நீ மறந்துடுன்னு சொல்லி மிரட்டுற எத்தனையோ போலீஸ் இதில் பார்த்துருக்கோம். போலீஸோட வேலை என்னன்னா, முக்கியமான அஃபென்ஸுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடாத, வேண்டியதுக்கு எஃப்ஐஆர் போடாம விடாது. இது ஒருவேளை சிபிசிஐடிக்கு மாற்றப்படவோ இல்லை சிஐடிக்கு மாற்றப்பட சான்சஸ் இருக்கு. இவங்க மாற்ற மாட்டாங்க, நாம தான் ஹைகோர்ட்ல போட்டு ஹைகோர்ட்டை சுமோட்டோ வச்சு தான் மாற்றணும். சிபிசிஐடி மட்டும் யாருங்க, இவங்க தானே. நான் சொல்ற சிபிஐ விசாரணை கண்டிப்பாக இதுக்கு வேணும். இது மட்டும் இல்லை, ஏன் இது லாக்அப் டெத் தொடர்ந்து நடக்குதுன்றத காரணங்களை மூலம் பிடிக்கும். காரணத்தை பிடிச்சி யார் அது மூளையாக இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்கணுமே தவிர, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் யாருன்னா கூட்டு போய் அடிக்கலாமா அப்படிங்கிறதையும் நீதித்துறையும் பார்க்கணும். 24 மணி நேரங்கிறது ஸ்ட்ரிக்டா இனிமேல் வாட்ச் பண்ணணும். இனிமேல் அரெஸ்ட் பண்ண, அது இன்னொன்று சொல்லிருக்காங்க, கேமரா வைக்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. ஆனால் கேமரா பல இடத்துல வச்சிருக்காங்க, பட் நாட் கனெக்டட் டு தி அஃபிஷியல். அதுவும் அந்த விஷயம் நடக்கிற இடத்துல கேமரா அப்போ ஒர்க் பண்ணாது. கேமரா இருக்கு, அவங்க சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி கேமரா வச்சுட்டாங்க. ரொம்ப அழகாக சாமர்த்தியமா அந்த கேமராவை ஹையர் அஃபிஷியலுக்கு கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கும் எஸ்பி ஆஃபீஸ்க்கும் கனெக்ட் பண்ணி
தன் கையில் தன்னோட இதில் ஆளுமையில் இருக்கிற 100 போலீஸ் ஸ்டேஷன் தான் பெரிய ஸ்க்ரீன் வச்சு 100 போலீஸ் ஸ்டேஷனையும் டெய்லி வாட்ச் பண்ணுறாங்க. அது கனெக்ட் ஆகலை எங்கேயுமே. சரி, அவங்களோட டிவிஆரை செக் பண்ணலான்னு பார்த்தா இந்த நடந்த இடம் அதில் கவர் ஆகலை. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கேமரா வைக்க சொன்னாங்க, ஏன்னா லஞ்சம் வாங்குறது தடுக்கிறதுக்கு. கேமரா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு தாண்டி போய் அங்கே லஞ்சம் வாங்கிட்டு வராங்க. அதனால இதெல்லாம் காவல்துறையில் இருக்கிற சீர்திருத்தங்கள் எல்லாம் வந்து எல்லாரும் பார்த்து கோர்ட்டும் தலையிடணும். கோர்ட்டு தலையிட்டால் தான் இந்த விஷயங்கள்லாம் ஒரு மாறுதல் வரும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.